பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆயிடுச்சு. அரைச்சட்டி காசை கொடுத்தா இந்த மாதிரி காசு கொடுத்தா தான் வீடியோ போடணுங்குது. என்ன சொல்கிறேன், காசு இல்லைன்னா ஏன் வீடியோ பிடிக்கக்கூடாதா? எவ்வளோ காசா? இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் காசை வாங்கிட்டு செல்லு எடுத்தால் காசை வாங்கிட்டு சட்டியோட கூட போகிறாங்க போல. ஒரு நாள் அது கூட இல்லாமல் போயிடுவாளுங்க போகுது. மாலை போட்டு பேசக்கூடாது, அந்தளவுக்கு பேச வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கமே போகிறதில்ல ஒரு வாரத்துக்கு மேலமா. எல்லாம் அப்படி அந்தளவுக்கு மோசமாக ஒரு அளவோட இப்போ காசை வாங்கிட்டு போடலாம். அதுக்கு இப்படியா? இந்த இப்போ ஓம் சக்தி இப்போ வர மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஒன்று வரும்னு பார்க்க ஒன்றும் வரமாட்டேங்குது. இப்போ இந்த ஓம் சக்திக்கு ஆட்டின ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, அங்கனே கேங்கன்னு. இப்போ செய்தி இப்போட ஒரு செய்தியை பார்த்தேன், பாலிமர் நியூஸில் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாட்டியம்மா என்னென்ன பேசுதுன்னு. 40 கட்டு கீரை இருக்குது. எத்தனை பேர் வந்தால் இங்கே காட்டுக்கு ஏதோ கீரை இருக்கணும், சும்மா உட்காந்துருக்குதுக்கா. அப்படியே நின்னா ஈஸி வரும். எனக்கு காசு நீ வாங்கி கொடுத்தாதான் நான் போய தெரியுமா. அப்போ 30 ரூபாய்க்கு கொலிக்கே கொட்டி போனேன் ஆளுங்கள. அப்போவே 30 ரூபா பெரிய காசு. அரிசியெல்லாம் அப்போ அந்தி வேலை 30 ரூபா. நான் இப்போ 1 ரூபா தட்டுமா? இப்போ யார் விலை வச்சு தர்றது? பத்து ரூபா தர்றேன். 10 ரூபா உனக்கு என்ன? 10 ரூபாய்க்கு மேலே நீ என்ன செலவு பண்ணி விட போகிற? இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் உட்காந்துருந்தீங்களா? ஒரு 40 கிட்ட கீரை இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ நாள்? அது ஏன் தக்காளி கீரைலாம் அப்படி போட்டு உரிச்சு வச்சுருக்கீங்க? எது குருட்டுக்கீரை? அது குருட்டுக்கீரையா? அது குருட்டுக்கீரையா? இது குருட்டுக்கீரையான்னு இல்லை, இது குருட்டுக்கீரையான்னு. எது இது? இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். இது குருட்டுக்கீரையா? இது குருட்டுக்கீரையா? எது குருட்டுக்கீரை? இதுதான் குருட்டுக்கீரை. நம்ம குருடுங்களாக வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் குருடுங்களா? நான் தான் வச்சுருக்கிறேன், கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல். நீங்கள் குருடுதான். நல்லதாக இருந்தால் இதை போய் உழைப்பீங்களா? இது எப்போ இருக்குது கீரை? பசன்னு இந்த மாதிரி கீரை கிடைக்காது. தக்காளி கீரைலாம் இந்த வீடியோ பக்கம் டவுனில் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுங்கள். இலையை பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே இலை எப்படி இருக்கணும்? தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை. இதுக்கு மேலே எப்படி மணத்தக்காளி? ஒரு பூச்சி கீச்சி இல்லை, ஒரு உரம் மறந்துக்கிருந்து போடல. அது சனம் திட்டுறாங்களா? சனம் போட்டா எடுக்கிறாங்களாங்களா? பணம் இந்த வந்தால் பாட்டியம்மாவுக்கு ஏதாவது காசு போட்டு விடுங்க. சில கூலி கொடுக்க ஒன்றும் கையில் காசு இல்லை. என்னது காசு இல்லை? எத்தனை பேர் இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ஜல்லிக்கு புரோசனம் இல்லை. நீ நினச்சி வைக்கிற நம்மளால் நம்ம காசு போட்டு விடுவானே. யாராவது போட்டிருக்கீங்களா? போட்டிருந்தா இந்த அம்மாட்ட சொல்லுங்கள். அது இந்த அம்மா ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் நம்பர்னு சொல்லுங்கள். நான் போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். நான் என்னோடய ஜிபே நம்பர் தரேன், போட்டு விடுங்க. நானும் கஷ்டத்தில் தான் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். கேளு இல்லாட்டி நம்ம கலரே மாறுது. நான் எடுக்கணும். ரகுட்டுக்குள்ளைக்கு வந்தாங்க, நான் விரட்டினேன். ரகுட்டில் சொன்னாங்க, ரகு அந்த கோயிலில் இருக்கிறவர் எடுக்க சொல்கிறாருமா, நீங்கள் அம்மா வேணாங்கிற. நாங்கள் இதை வச்சுதாம்மா பிழைக்கணும் விடுமா அப்படின்னு. நான் ஒரு பொம்பளை இப்போ போட்டோ எடுக்கல என்ன வந்துடும்? இப்போ காசு கொடுத்தா தான் போட்டாவா? இனியும் நடிகைங்களுக்கு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ இன்ஸ்டாகிராம்னா அப்படித்தான். காசை வாங்கிட்டு சட்டியோட கூட ஆடுறாளுங்க. இன்ஸ்டாகிராமில் சட்டி கூட இல்லாமல் ஆடுறாளுங்க சில நேரத்தில். காசு 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 காசுன்னு.